தலைவர் விஜயே இல்லாமல் நடந்து முடிந்த தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி குரலில் வெளிவந்த தகவல்கள் உண்மையா? தாவேகாவிற்கு தலைவர் விஜயா புசி ஆனந்தா? பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களோடு உள்ளூர் நிலவரம் நிகழ்ச்சியில் நான் பார்த்திபன். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள் முதலாகவே பல்வேறு சர்ச்சைகளை கண்டு வருது. அதுல இப்ப குறிப்பிடத்தக்க சர்ச்சையா என்ன இருக்கு அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியோட அரசியல் ஆலோசகர், அவரோட குரல்ல தாவேகா நிர்வாகி கூட அவர் பேசின ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது பொய்யா இல்ல மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் நிகழ்ந்த இந்த நேரத்துல அந்த குரல் உண்மையான குரல் தான் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் பலரும் சொல்றாங்க. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட பல தகவல்கள் எங்களுக்கு பல நாட்களா இருந்தது, அதை தான் அவர் பேசியிருக்காரு, அதனால அதுல எந்த ஒரு பொய் கருத்தும் இல்லை, அது அவரோட குரல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆடியோல ஜான் ஆரோக்கியசாமி என்னதான் சொல்லியிருந்தாரா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றது முக்கியம். இவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராக இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. 2016 பாமகவோட அரசியல் ஆலோசகராக இருந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்ற முழக்கத்தையே விடாம சொல்லிட்டு இருந்தவர். எல்லார் மத்தியிலையும் அதை பரப்பி ஓரளவுக்கு அந்த கட்சியை அந்த சமயத்துல பரப்பி வச்சிருந்த, விளம்பரப்படுத்தி வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அது வெற்றி அடையல, தோல்வி அடைந்தது, அதெல்லாம் வேற கணக்கு. ஆனா அந்த நேரத்துல அவர் ஒரு இம்பாக்டை உருவாக்குனார். 2019 மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் சரத்பவாரை ஜெயிக்க வச்சதுக்கு முக்கிய காரணமே இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். அதனாலதான் விஜய் அவரை விவரமா தன்னோட கட்சிக்கு ஆலோசகரா சேர்த்துக்கிட்டார். ஆனா அவர் அந்த ஆடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னை சுயமா செயல்பட விடாம புசி ஆனந்த் தடுக்கிறதாவும், என்னதான் நான் விஜய் கிட்ட என்ன பேசினாலும் விஜய் அதை புசி ஆனந்த் கிட்ட சொல்லிடுறதுனால நான் ஏன் விஜய் கிட்ட போய் இதை சொல்லணும், பேசாம புசி ஆனந்த்கிட்டே சொல்லிடலாமே அப்படின்ற மனநிலை எனக்கு உருவாக்குறாரு. அதே நேரத்துல புசி ஆனந்த் தன்னை தான் ஒரு தலைவர் மாதிரி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸு, ஆனா அதையே மறைச்சிட்டு நிறைய இடங்கள்ல தான் தான் அதோட ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்படியே போனா 2% கூட தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் வாக்கு வங்கி வராது, இது மிகப்பெரிய தோல்வியில முடியும், நான் ஒரு 30% அடைஞ்சிடலாம் அப்படின்ற குறிக்கோளோட போயிட்டு இருக்கேன். ஆனா புசி ஆனந்தோட கூட்டம் ரொம்பவே ஒஸ்டா இருக்கு. இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாது. அதே நேரத்துல வருங்காலத்துல விஜய் சொன்னா கூட அந்த கட்சியில கேட்க மாட்டாங்க, ஆனா புசி ஆனந்த் சொன்னா கேட்பாங்க. அந்த அளவுக்கு புசி ஆனந்த் ரொம்ப பயங்கரமா உருவெடுத்துட்டு இருக்காரு, தன்னைத்தானே அவர் கட்டமைச்சிட்டு இருக்காரு. இது விஜய்க்கு தெரியுதா தெரியலையானே எனக்கு தெரியல. விஜய் கிட்ட நான் இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னதான் சொல்ல முற்பட்டாலும் கூட அவருக்கு புரியக்கூட மாட்டுது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோல சொல்லியிருப்பாரு. புசி ஆனந்த் ஒரே ஒரு முறை தான் புதுச்சேரியில ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தார். அவரை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினதே விஜய் தான். ஆனா அந்த நன்றி விசுவாசமே இல்லாம தன்னைத்தானே அவர் உருவகப்படுத்தி பயங்கரமா மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மட்டும் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் இல்ல, அவரோட நிர்வாகிகள் பலரும் சொல்றாங்க. ரீசெண்டா நம்மளும் நிறைய இதெல்லாம் படிச்சிருப்போம், யார் தலைவர்னே தெரியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு தாவேகால அப்படின்னு. அது மறைமுக குற்றச்சாட்டு, யாரோ ஒருத்தவங்க வதந்தி தான் கிளப்புறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சூழல்ல இப்படி ஒரு பிரளயமே வெடிச்சிட்டு இருக்கு. புசி ஆனந்த பத்தி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. விஜய் கிட்ட என்னாலே நெருங்க முடியல, அந்த அளவுக்கு புசி ஆனந்த் நெருங்கி போயிட்டாரு, அவர் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு, நான் சொல்றது கூட அவர் கேட்கறதே கிடையாது, புசி ஆனந்த் என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, அந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்காரு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இப்ப தாவேகால விஜயோட அப்பாவோட விசுவாசிகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க புசி ஆனந்தோட விசுவாசிகளை மட்டும்தான் அவர் தன்னு கூட வச்சிட்டு இருக்கதாகவும், அவங்களுக்கான பொறுப்புகள் இதுல தான் அவர் மும்முரமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் பனையூர்ல தாவேகாவோட 100 புதிய மாவட்ட செயலாளர்களுக்கான கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றது. அதுல விஜயே கலந்துக்கல, விஜய் ஷூட்டிங்ல இருந்ததா சொல்லப்படுது. அதனால இந்த விஷயத்துக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. வெளிவந்த தகவல்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு விஜய் சொல்லணும், இல்ல புசி ஆனந்த் சொல்லணும், எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால இந்த வெளிவந்த ஆடியோ உண்மையானதா அப்படின்னு ஒரு நம்பப்படுது. அதே நேரத்துல விஜயோட ரசிகர்களும் விஜய் கட்சி நிர்வாகிகளுமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜய் முடிஞ்ச அளவுக்கு சினிமாவை டக்குன்னு முடிச்சுட்டு அரசியலுக்கு திரும்பி வரணும், அவர் வர்றதுக்குள்ள இந்த கட்சியவே புசி ஆனந்த் முழுங்கினாலும் முழுங்கிடுவார் போல, ஸோ விஜய் முழு நேர பொறுப்பெடுத்து அரசியல் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நம்ம ஒரு விஷயம் யோசிச்சோம் அப்படின்னா, அவரோட படத்து மூலமா வந்த ரசிகர்களே அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முழு நேர அரசியல்வாதியா இருந்தாதான் அவர் வெற்றி கோட்டை அடைய முடியும். அவர் அரசியலையும் சினிமாவையும் கலந்து பண்ணா கூட வெற்றியை அடைய முடியாது, அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிடுவாரு, அதனால அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில புசி ஆனந்த் எவ்வாறு செயல்படுறார், இந்த விஷயத்துல விஜய் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.